வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக எம்ஐ லான்ச் பண்ண எம்ஐ QLED 75 இன்ச் டிவியை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எம்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண 3 டிவைஸுமே வந்து வேற லெவல் டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 2 ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் டிவி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டிவியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ QLED 75 இன்ச் டிவி, இந்த டிவியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த டிவி எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, தியேட்டர் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ வந்து லாக்டவுன்லாம் இருக்குது, நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ்க்கு போகிறக்கே பயப்படுறாங்க. தியேட்டருக்கு போனாலும் வந்து பாதி பாப்புலேஷன் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய படங்கள் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வீட்லேயே ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டிவி வந்து தியேட்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து QLED 75 இன்ச் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 75 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 இன்ச் டிவியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அதாவது ஏரியா வைஸ் நீங்கள் வந்து 2 55 இன்ச் டிவியை வச்சிங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு 75 இன்ச் டிவி. அது மட்டும் இல்லாமல் எம்ஐல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து QLED டெக்னாலஜி கொடுக்குறாங்க. QLED அப்படின்னா குவாண்டம் LED அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து அதோடைய ஷார்ப்னஸ், அதோடைய கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசில் வந்து ரொம்ப ஸ்லிம் பேசில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து செவுத்துக்கும் அந்த டிவிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். செவுத்தோட செவராகவே இருக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அலுமினியம் அலாயில் வந்து பாடி கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் த பாடி பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் ஒரு ரொம்ப மைன்யூட்டான லைன் மாதிரி தான் வந்து அதோடைய பார்டர் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து வால் மவுண்டடாகவும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து டேபிள்லேயே வச்சுக்கலாம். டேபிளில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதோடைய டிஸ்பிளே, இதோடைய ப்ராசஸருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த 30 வாட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ டெக்னாலஜி படி உள்ளே வந்து 2 ட்வீட்டர் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 1 லிட்டர் அளவுக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரூமில் வச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்கும், ஹாலில் வச்சாலும் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டிவி பார்க்கறதுக்கும் வந்து அவ்வளோ நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த டிவியோடைய சிக்னேச்சர் ஃபீச்சர்ஸான டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 97% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சும்மா சூப்பர் பேக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வர முதல் டிவி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் கேம் சொல்லலாம், நீங்கள் வந்து டிவியில் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், எதுவுமே வந்து உங்களுக்கு லேக் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K LED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4K பேனல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ டெப்த்து ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேனல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பேனல் வந்து A+ கிரேடில் இருக்குது. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ச் வால் OS கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ச் வால் OS வந்து ஆல்ரெடி நிறைய டிவியில் இருக்குது. அது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாகி வந்துடும். உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும், அமேசான் பிரைம் இருக்கும், ஏகப்பட்ட, அதாவது ஹாட்ஸ்டாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து டிவி வாங்கி ஆன் பண்ணி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பேட்ச் வால் வந்து ஒரு நல்ல ஒரு யூசர் ரிவ்யூஸ் கிடைச்ச ஒரு OS அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இதுல வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு. நீங்க வந்து அலெக்சாவோட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அலெக்சா டிவைசஸோட கனெக்ட் பண்ணி கம்பைண்டா யூஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டிவிக்கு கீழே வந்து ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க, மைக் பட்டன். அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ரிமோட் இல்லாமையும் நீங்க வந்து வாய்ஸ் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இதோடைய மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 GB கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB 16 GB போதுமான அளவாக இருக்கும். ஸோ இதில் வந்து 32 GB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி 10 வெர்ஷனோட வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் அதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிக்கு எக்ஸ்க்ளூசிவாக செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய யூசர் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ டிவியாக பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேவை வந்து கிரியேட் பண்ணுற அளவுக்கு எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டிவி லான்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த சோனி, சாம்சங் டிவிஸோட கம்பீட் பண்ணி ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லாக எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான டிவியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இன்ட்ரோடக்டரி ஆஃபராக 1,19,999 ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே வாங்குறவங்களுக்கு HDFC கார்டில் நீங்கள் வந்து EMI ஆப்ஷனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,500 டிஸ்கவுண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எம்ஐ QLED 75 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 27th அவைலபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்,
டெக் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from DK.